ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளை மத்தேயு நற்செய்தியாளர் தருகின்ற அழகான ஒரு உரையை இன்று நாம் படிக்க கேட்டோம். அன்னை மரி தூய ஆவியினால் கருவுற்றிருக்கிறார். இதை கண்டதும் யோசேப்புக்கு சந்தேகம் வருகிறது, பயம் வருகிறது, கவலை உருவாகிறது. தன்னை சுற்றியிருக்கின்ற எல்லாவைகளும் நல்லவைகளாக இருக்கின்ற போது இந்த கருவுறுதல் எப்படி நடைபெற்றது? சந்தேகம், கவலை, பயம். எப்படியாவது அன்னை மரியை காப்பாற்ற வேண்டும். அவர் முழுமையாக தவறு செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் என்ன நடந்தது? குழப்பத்தில் இருந்த யோசேப்புக்கு கடவுளின் செய்தி கொடுக்கப்படுகிறது. இது தூய ஆவியினால் உருவானது. தூய ஆவியினால் உருவானது கடவுளின் திருவுளம், கடவுளின் திருமகன் வந்து இறங்குவது. இது கடவுளின் திட்டம். எனவே அவருக்கு இயேசு என்று நீர் பெயரிட வேண்டும். வழக்கமாக தன் மகனின் பெயரை பெற்றோர்தான் தீர்மானிப்பார்கள். இதுதான் யூதர்களுடைய பரம்பரை. எனவேதான் திருமுழுக்கு யோவானுடைய தந்தை சக்கரியாவை என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்டபோது யோவான் என்று எழுதி கொடுக்கிறார். பலகை ஒன்றில் எழுதி கொடுக்கிறார். தந்தை தன் மகனுக்கு பெயர் வைப்பது இயல்பு. இங்கே கடவுள் தன் மகனுக்கு பெயர் வைக்கிறார். இயேசு என்று பெயரிட சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பெயரே கடவுளிடமிருந்து வருவது. கடவுள் இயேசுவே, தந்தையாக இறைவன் யாவே, கடவுள் தன் மக்களை மீட்கிறார் என்ற பெயரே இயேசுவாக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இயேசுவின் பெயர் என்பது கடவுள் கொடுத்த பெயர். எனவேதான் அந்த பெயரை உச்சரிக்கின்ற போதே சக்தி பிறக்கிறது. அந்த பெயரை நாம ஜபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதே தானாக அங்கே கடவுளின் சக்தி பிறப்பதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த யோசேப்புவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? தன்னுடைய மகனினுடைய பாதுகாப்பாளராய், இந்த உலகத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததியினராய் தன் மகனுக்கு அவரை தேர்ந்தெடுத்து எல்லா அணிகலன்களாலும் அணி செய்து சக்தியை கொடுக்கிறார், கொடையை கொடுக்கிறார். பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, கவலையிலிருந்து அவரை விடுவிக்கிறார். விடுவித்து கடவுளின் திட்டத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பாளராகவும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுபவராக மாறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பணிகளை செய்ய யாராவது அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் ஏராளமான கொடைகளை கொடுத்து வளர்த்து ஆளாக்கி எல்லா செல்வங்களையும் பொருத்தி அந்த மனிதனை தனக்கென்று உருவாக்கி கொள்கிறார். தனக்கென்று உருவாக்கி தான் விரும்புகின்ற பாதையில் அந்த மனிதனை வழிநடத்துகிறார். இதுதான் கடவுளின் திருவுளம். எனவே
நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார், திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிறார். எனவே யோசேப்பு என்ற நீதிமான் கடவுளின் விருப்பத்தின்படி அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றியது போல இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திட்டம் இல்லை என்றாலும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற குழப்பங்கள், தொல்லைகள், பயம், அச்சம், சிக்கலான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் யோசேப்பினுடைய பழக்க வழக்கத்தை நாமும் கேட்போம். அவர் அமைதியாக ஜெபத்தில் ஈடுபட்டது போல நாமும் ஈடுபடுவோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிற்கும் புதிய வழிகளை கடவுள் திறந்து வைப்பார். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை பார்க்க அருகாமையில் இருக்கின்ற நாங்கள் முது திருவுளத்திற்கேற்ப எங்களை பயன்படுத்தி கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே. பல நேரங்களில் நாங்கள் எங்கள் விருப்பம் போல வாழ ஆசைப்படுகிறோம். எங்கள் விருப்பப்படி எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். அதனால் குழப்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகிறோம். எங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. முது ஜெபத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மோடு பேசுகின்ற போது தெளிவுகள் பிறக்கின்றன, வல்லமைகள் பிறக்கின்றன, சக்தி பிறக்கிறது. முது அருளை தொடர்ந்து தாரும். முது வல்லமையும் அருளும் எங்களுக்கும் எங்கள் வீட்டார் எல்லாருக்கும் தந்தை காப்பீராக. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும். ஆமீன்.